வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம டைலரிங் செக்மெண்ட்டில் இது மாதிரியான ஒரு 16 பேனலில் ஒரு ஃப்ராக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராக்குக்கு நமக்கு ஒரு ஃபுல் saree தேவைப்படும். ஒரு ஃபுல் சேலை எடுத்திருக்கேன், கூடவே வேட்டி. சேலையில் கட் பண்ணால் அப்புறம் உள்ள லைனிங்க்கு வேட்டி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எத்தனை நாளைக்கு சேலையில் மட்டுமே நம்ம கட் பண்ணி தைக்கிறது. 2 வேட்டி எடுத்திருக்கேன், அதாவது 4 முளை வேஷ்டி. இந்த ஜரிகை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த வேஷ்டி யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த saree வந்து எனக்கு முந்தானை இல்லாமல் ஃபுல்லாக ஆல் ஓவர் இதே டிசைன் தான் வருது. ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வேட்டியில் ஜரியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது மாதிரி எப்பயும் போல் ஒரு சைட் கார்னர்லேருந்து இப்படி முக்கோணமாக மடித்து போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து நான் அளவு ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த அளவு ட்ரெஸ்ஸை வச்சு அப்படியே உங்களுக்கு டாப்ஸ் வச்சு காமிக்கிறேன். உயரம் வந்து 40 இருக்குது. இந்த டாப்ஸுக்கு வந்து இதை நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோ வருதோ அதை 4ஆக பிரிச்சுக்கிட்டு அதை மேலே வைக்கணும். மேல் பக்கத்தில் இந்த வீடியோவில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு. 9.3 வருதுங்க. அதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போது கீழே உயரம் நம்ம வைக்கணும். அதாவது இதில் வந்து லைனிங்ன்றதால நான் வந்து இதில் 38 வச்சா போதுமானது. வெளிப்பக்கம் இருக்க துணி தான் நமக்கு 40 வருது. இது வந்து 2 இன்ச்சு கம்மியாக வைக்கிறேன். அந்த 9.3 இருக்கு இல்லையா இடுப்பு சுற்றளவு, அதுக்கு கீழே இருந்து நான் 38 இன்ச் எங்கே வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க. அது மாதிரி ஃபுல்லாக அந்த சர்க்கிளாக இருக்கு இல்லையா, இது டபுளாக போட்டு இப்படி டபுளாக மடிச்சிருக்கேன். அம்பர்லா இதுக்காக தான் இந்த லைனிங் இப்படி வெட்டுறேன். இப்போ 38 இருக்கிறத ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் எங்கே இருக்கோ அது மேலே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது எப்பவும் போல் நம்ம அம்பர்லா கட் பண்ணுற மாதிரி நார்மலாக வெட்டுறது தான். இப்படி வெட்டி எடுத்துட்டோமா, இதுக்கு நம்ம ஸ்கர்ட் பாட்டு மேலே அந்த இடுப்பு நான் 9.3 மார்க் பண்ணதை அங்கே வெட்டுறேன். இந்த இடத்துல நமக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு சைடு ஃபுல் ஹைட் வரும், ஒரு சைடு பாருங்கள் இந்த மாதிரி துக்குடாவா. இது கூட நம்ம பிட்டு துணி, அதாவது இதில் மிச்சம் மீதி பிட்டை தான் நம்ம இது கூட ஜாயின் பண்ணணும். ஆனால் நான் மெயினான டாப் பார்ட்டை வெட்டி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க துணியை அதுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன், அதாவது ஒட்டு போட்டுக்கிறதுக்கு. இப்போ நமக்கு டாப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து தனித்தனியாக வெட்டுறேன், ஏன்னா துணி ஒரே மாதிரி இல்லை. அதனால் இதை வெட்டிட்டு அப்புறமா அதை வெட்ட போகிறேன். இந்த அளவு ட்ரெஸ்ஸை அப்படியே மேலே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு மட்டும் நான் வெட்டுக்கிறேன். இல்லை அளவு தான் எடுத்து வெட்டேன்னா அப்படியே வெட்டலாம். அது மாதிரி ஏற்கனவே நான் 10 பேனல்ஸ் வெட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இப்போ வச்சு அளவு வைக்கிற ட்ரெஸ்ஸு கூட நான் சேரீயில் தைச்சது தான். இதுக்கு டாட்டுக்கு விட்டுருக்கேன், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். எப்படி மார்க் பண்ணமோ அதுபடி அப்படியே நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம் கைக்கு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு வெட்டுறேன் நான். நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் டீப்பாக ஷேப் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் ஷேப்பிங் தான் கொடுக்குறேன் ஆம் ஹோலுக்கு. கழுத்து எனக்கு மேலே இருந்தால் போதுமானது, ரொம்ப டீப் வேணாம். அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம வரைஞ்சோமோ அதுபடி நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பார்ட்டு தான் நான் வெட்டுறேன். அதான் சொன்னேன் இல்லையா ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுறேன்னு. பேக் பார்ட்டுக்கு மிச்சம் இருக்க துணியில் பேக் பார்ட்டும் வெட்டணும். 2 வேஷ்டி தேவைப்பட்டது எனக்கு. இது பாருங்கள், இவ்வளோ திரும்ப போயிடுச்சு. அதில் டாட்டும் போனால் இவ்வளோ தான் வரும். ஸோ இப்போ திரும்ப தனியாக ஒரு துணியில் வெட்டுறேன். ஏன்னா அது ஒரே மாதிரி துணியாக இல்லை, ஒன்று கிராஸு ஒன்று நேர்க்காக இருந்தது. அதனால் அப்படி போட்டுட்டு இப்போ தனித்தனியாக வெட்டுறேன். இது வந்து பேக்குக்கு கொஞ்சம் டீப்பாக நெக்கு வச்சுக்கிறேன் நான். இது அப்படியே போட்டு பேக் பார்ட்டுக்கு வெட்டி எடுத்துக்கணுங்க. நம்ம என்னுடைய சேனலில் போய் பாருங்கள், நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸு, saree டு ட்ரான்ஸ்ஃபர், இது மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் கூட ஒட்டு போடணும். இந்த துணியை கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கிறேன். இது ஒன்று பேக்கு ஃப்ரண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மிச்ச துணியில் அந்த அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு கிராஸ் நம்ம வந்தது இல்லையா ஒரு மாதிரி, அது எந்த துணி நீங்கள் புதுசாக லைனிங் துணி வாங்கினாலும் அதில் ஒட்டு தான் வரும். இந்த துணியை போட்டாலும் ஒட்டு தான் வரும். வேட்டியை வச்சியும் நம்ம லைனிங் கொடுத்து இப்படி செய்யலான்றதுக்காக நான் இப்படி செஞ்சு காமிக்கிறேன். அதுக்காக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வேட்டியை வச்சு செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு தோதான கிளாத் இருக்கும்போது செய்யலாம். இங்கே பாருங்கள், கீழேயும் கொஞ்சம் ஒட்டு வரும். இந்த அம்பர்லா கட்டு வந்தால் ஒட்டு வராமல் வராது. இப்படி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். புதுசாக லைனிங் கிளாத் போட்டாலும் அதுலேயும் இந்த ஒட்டு மாதிரி வரும் தான், நம்ம போட்டு தான் தைக்கணும். இப்போ அந்த மேலே இருக்க ஹைட்டுக்கு ஈக்குவலாக கீழே வைக்கிற அந்த பிட்டையும் இது கூட கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒட்டு போட்டு அதை ஜாயின் பண்ணி இந்த ஸ்கர்ட்டை நம்ம தனியாக வச்சிட போகிறோம். இப்போது ஸ்கர்ட் வெட்டி முடிச்சிட்டோமா, இப்போ நம்ம புடவையில் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த saree வந்து எனக்கு முந்தான இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பிரிண்ட்டாக இதேமாரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபால்ஸ் வருது இந்த சேரீயில். அந்த ஃபால்ஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பார்டர்கிட்ட. இப்போது இந்த பூவாக வருது இல்லையா, அந்த டார்க் பார்ட்டு, அந்த பார்ட்டை தான் நான் கைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். 2 கைக்கு எவ்வளோ அகலம் வெட்டுறனோ அந்த அகலமே போதும், ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு சேர்த்து.
ஸோ இந்த இடத்த தான் நான் இப்போ கைக்கு கட் பண்ண போகிறேன். கைக்கு மடிச்சுக்கிறேன். ஒரு ஸ்லீவுக்கு எவ்வளோ வருதோ அது மாதிரி டபுளாக ஆக்கிக்கிறேன். அதாவது 2 ஸ்லீவுக்கு சேர்த்து நான் அந்த இடத்த மடிச்சுக்க போகிறேன். மடிச்சுக்கிட்டு அவ்வளோ அகலம் போதுங்க. நமக்கு கீழே இருக்க அந்த ஒயிட் கலர் பிரிண்டட் இருக்கிறத ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அதை வெட்டி எடுத்துக்கலாம். கைக்கு வெட்டிட்டு அப்படியே அந்த சாரியை வெட்டி எடுத்துகிட்டு போகிறேன். மிச்ச சாரி அப்படியே இருக்கட்டும். ஸோ இது ஸ்லீவ் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இது 17 வச்சுருக்கேன். இது கீழே அளவுக்கு 10 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன். இவ்வளோ தூரம் தையலுக்கு போயிடும். இந்த அளவு எவ்வளோனா இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள், இந்த பாதி அளவு, இந்த ஆம்ஹோல் எங்கே வருதோ இந்த பாதி அளவு, இது எவ்வளோ இருக்கோ இதில் பாதி அளவுக்கு எடுத்து இங்கே வச்சுக்க வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், இந்த சொன்ன இல்லையா ஸ்லீவ் வெட்டி முடிச்சுட்டு இந்த சைடு இருக்க மிச்ச துணியை தான் நான் அப்படியே இதுக்கு வெட்டுறேன். அதாவது 2 ஸ்லீவுக்கு ப்ளஸ் ஃப்ரண்ட்டு பேக்குக்கு எவ்வளோ வருதோ அந்த சேரீ அப்படியே தனியாக வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்துக்கிட்டு தான் இந்த பார்ட்டை நான் வெட்டுறேன். மிச்ச சேரீயில் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், ஆர்ட் அண்ட் ட்ராயிங், ஷாப்பிங், இப்படி நிறைய இருக்குது. டைலரிங் மட்டும் இல்லை. இப்போ இது நல்ல பக்கத்தில் வச்சு இதை பின் பக்கத்தில் வச்சு இப்படி தைச்சிக்கணும். அதேமாரி தான் இதுவும் நல்ல பக்கம் உள் சைட் போகிற மாதிரி வச்சு இதை நெக்குக்கு ஒரு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்க போகிறோங்க. இப்போது இது டாப் பகுதி ஆயிடுச்சு. இப்போ ஸ்கர்ட்டு மிச்சம் இருக்க புடவையை அப்படியே நீங்கள் எப்பவும் போல் புடவை மடிக்கிற மாதிரி 4ஆக மடிங்க. திரும்ப ஒரு மடிப்பு அதை மடிச்சிட்டிங்கன்னா அது 8 மடிப்பு ஆகிடும். இதையே திரும்ப இன்னொரு மடிப்பு மடிச்சிங்கன்னா தான் அது 16 மடிப்பாக தான் இப்படி மடிச்சுக்கணுங்க. இப்போது இது 16ஆக மார்க் பண்ணி 16 மடிப்பு மடிச்சிட்டோம். நமக்கு வேண்டிய உயரத்தை மார்க் பண்ணலாம். எனக்கு 40 வேணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் கிட்ட விட்டுருக்கேன். அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த உயரம், இந்த உயரத்தில் இதனுடைய சென்டர் பார்க்கணும் நம்ம. இது 11 வருது இந்த அகலம். இதில் சென்டரை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் மார்க்கர் உங்களுக்கு தெளிவாக தெரியல. வேஸ்ட் ரவுண்டு நமக்கு எவ்வளோ வருதுனாக்கா, அதாவது இடுப்பு சுற்றளவு நமக்கு 38 இருக்குங்க. அந்த 38 நம்ம 16 பேனல் போட போகிறோன்னா 16ஆல் வகுக்கணும். அப்படி வகுத்தா 2.25 வருது. இது கூட ப்ளஸ் 1 சேர்த்துக்கணும் தையலுக்காக. அப்படி சேர்த்தா 3.25 வருது. இந்த 3.25 தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். இப்போ இதனுடைய சென்டர் பார்த்தா 11.2 இருக்குது. அதனோட சென்டரை அப்படியே இங்கே மார்க் பண்ணியிருக்கேனா. இப்போ அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் வைக்கணும். அந்த 3/4 இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25, அந்த 3/4 இன்ச் டேப்பில் பிடிச்சி அதில் பாதி அப்படியே வைக்கிறேங்க. 2 பக்கமும் 3/4 இன்ச் டேப்பில் மடக்கினா எவ்வளோ வருதோ அதை 2 பக்கமும் பாதி பாதி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க அளவு. இப்போது இதுக்கு கீழே நம்ம ஒரு அளவு பார்த்துக்கணும். என்ன அளவுக்குன்னா, ரெண்டுமே ஈக்குவலாக வெட்டணும். ஒரு சைடு கீழே ஒரு சைடு மேலே வெட்டிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. இதில் பார்டர் இருந்தால் அந்த பார்டருக்கு மேலே வைக்கலாம். இதில் பார்டர்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நானும் ஒரு 10 11 இந்த சைடு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே தான் அந்த சைடு வைக்கணும். அது மாதிரி நான் இந்த சைடு 11 வச்சேன், அந்த பக்கமும் 11 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கோட்லேருந்து நம்ம இந்த மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த 3/4 சென்டரு, அந்த இதுக்கு நம்ம ஒரு இதையும் கனெக்ட் பண்ணிக்கணும். அது நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் இதில் எப்படி காமிச்சிருக்கேன், இன்ச்சு டேப்பை வச்சு அப்படியே கூட நான் மார்க் பண்ணிக்குவேன். எப்படி மார்க் பண்ணது எங்கே இருக்கோ அதுக்கு நேருக்கு நம்ம வெட்டி முடிச்சிடணுங்க. அப்படி இது நீங்கள் வெட்டும்போது கொஞ்சம் வழுவழுன்னு இருக்க துணியாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வச்சுட்டு வெட்டினாக்கா நமக்கு வெட்டுறது ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், இந்த சைடு எப்படி வெட்டிட்டேனா அதே மாதிரி இந்த பக்கமும் வெட்டி முடிச்சிடணும். வெட்டி முடிச்சிட்டா நமக்கு இந்த 16 பேனல் நமக்கு வந்துருங்க. இப்போ இந்த 16 பேனல் நம்ம எத்தனை மடிப்பு போட்டோமோ அத்தனை பேனல் நமக்கு இந்த லேயர் வந்துருங்க. இப்போ இத்தனை லேயர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் கரெக்டாக காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக கட் பண்ணோம்னா இந்த 16 பேனல் நமக்கு கிடச்சிரும். அதாவது ஃபுல் சேரீ முந்தானை இல்லாமல் இருந்த சேரீயாக இருந்தால் இத்தனை லேயர் நமக்கு வருதுங்க. இப்போது இத்தனை லேயர் நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம், ஒவ்வொரு கட்டிங் இருக்கு இல்லையா, அந்த கட்டிங் இருக்க இடத்த எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு லேயர் இருக்கு இல்லையா, இதையும் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணணும். அடுத்தது அது மாதிரி, அடுத்தது அது மாதிரி வரிசையில் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். அதை உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது பேக் சைடு,
இப்படி இருக்கும். அந்த ஃபால்ஸ் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்படி இது ஜாயின் பண்ணும்போது மேல் பக்கம் இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் மேல் பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேல் பக்கம் இருந்தே எல்லா லேஸும் அதேமாரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்று கீழ்ப்பக்கம் இருந்து ஒன்று மேல் பக்கம் இருந்துன்னு மாற்றி ஜாயின் பண்ணாதீங்க. அப்போ தான் அந்த ஈக்குவலான அந்த யூனிஃபார்மாக நமக்கு வரும். ஒரே மாதிரி எல்லா பேனல் ஜாயின் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் பார்ட் கிடச்சிருது. தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா பேனலும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி. இந்த ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, பாதி இதுக்கு மேலே ஃபால்ஸ் இல்லை. ஸோ அதுக்கும் நான் ஒரு ஃபால்ஸை வாங்கி நம்ம அந்த சைடுக்கும் அட்டாச் பண்ண போகிறோம். அப்படி அட்டாச் பண்ணும்போது கீழே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஓப்பன் பார்ட் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் இது கொஞ்சம் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நமக்கு இடுப்பு பகுதியில் வச்சு பாருங்கள், இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதாவது இது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அங்கே தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 எட்ஜஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி முடிச்சா நமக்கு இந்த ஸ்கர்ட் பார்ட்டு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கர்ட் பார்ட்டு நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம லைனிங் துணி இருக்கு இல்லையா, அந்த லைனிங் துணியை நம்ம கீழே மடித்து அடிக்கணும். இதுக்கு 4 மீட்டர் நீங்கள் லைனிங் எடுத்தால் போதும். சைட்லேயும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த ஒட்டு போடுறதெல்லாம் நான் போட்டு வச்சுட்டேன். எப்படி வெட்டணும் அதேமாரி. இங்கே பாருங்கள், சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் மடித்து வச்சா போதும். அந்தளவுக்கு தான் நம்ம விட்டுருக்கோம். இப்போது இந்த ஃபால்ஸுக்கு அதே கலர் கிடைக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் ஃபால்ஸ் தான் கிடச்சிது. அதை இதில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் தைச்சி முடிச்சிடுறோம். அப்படி இருந்தும் பாருங்கள், கீழே கொஞ்சம் பிளாக் போட்டிருக்கேன். 2 ஃபால்ஸ் வச்சு கீழே கொஞ்சம் துணி அப்படி வச்சா தான் அது ஃபுல்லாக ஆகுது அந்த ஸ்கர்ட்டு. அவ்வளோ பெரிய ஸ்கர்ட் பார்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்படி இது மாதிரி ஒரு அம்பர்லா. இதனுடைய ஸ்கர்ட் பார்ட்டு பாருங்கள் இப்படி இருக்குது. ஃபால்ஸும் வச்சு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இது கூட இந்த லைனிங் துணி ஸ்கர்ட்டை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடுப்பு பகுதியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இது இந்த ஃப்ராக்கோட ஸ்கர்ட் பார்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் டாப்ஸுக்கு பாருங்கள் தைச்சி முடிச்சாச்சு. இதை எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸை வெட்டி முடிச்சுட்டு நெக்லெலாம் இந்த மாதிரி அங்கங்கே க்ரச்சஸ் கொடுத்துடணும். அப்போ தான் அது ஈஸியாக திரும்புறதுக்காக. இது மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிக்கிட்டு இதை சைடு ஜாயின் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஏதாவது ஒரு பேக்குக்கு இன்பிட்வீனில் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு இப்படி ஒரு தையல் போட்டோம்னா நமக்கு அந்த பிசுறு தெரியாது ஷோல்டரில். அது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதாவது இந்த மாதிரி கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதை தைச்சி முடிச்சிட்டோம். இது கூட நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்துக்குமே நான் டாட் பிடிச்சிக்கிறேன். எந்த அளவுக்கு விட்டணும் அந்த அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு டாட்டை பிடிச்சிட்றேன். ஃப்ரண்ட்டில் 2 டாட், பேக்கில் 2 டாட். இப்போ ஸ்லீவுக்கு கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஷேப் கொடுத்துக்கணும். இப்போ இந்த ஷேப்புக்கு நேருக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள். சைடில் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தையல் தைச்சி முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா இந்த டாப்ஸ் பகுதி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த டாப்ஸ் பகுதியையும் ஸ்கர்ட் பார்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதில் பின் பக்கத்துக்கு திருப்பிக்கணும். அதாவது கெட்ட பகுதிக்கு திருப்பிடணும். திருப்பியாச்சு. இப்போ இந்த இடுப்பு பகுதியை நம்ம டாப்ஸையும் ஸ்கர்ட் பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிடணுங்க. பாருங்கள், முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த ஃப்ராக் ரெடி ஆகிடுது. இந்த ஃப்ராக்கு 16 பேனல். உங்களுக்கு எத்தனை பேனல் வேணுமோ இடுப்பு சுற்றளவோட அத்தனை பேனலை வகுத்தா அதாங்க. ப்ளஸ் தையலுக்கு ஒன்று வச்சுக்கணும். சூப்பராக இருக்குல்ல? இந்த சேரீயில் சூப்பரான இந்த ஃப்ராக் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு இது போல் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச்.